ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமூக சோஷியல் பேக்ஸ். நம்ம பகல்காம் அட்டாக்கு அப்புறமா நிறைய அப்டேட்லாம் இந்தியா கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னன்னா லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் இந்தியா விட்டு வெளியில் போனோம் அப்படி சொன்னப்போ அவங்க பாகிஸ்தானில் அவங்களுடைய எல்லையை கண்ட்ரோல் பண்ணி அவங்க அதாவது இந்தியாவிலேருந்து வர பாகிஸ்தானியர்லாம் பாகிஸ்தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டரை வாகா பார்டரை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா இன்னும் வார் தொடுக்க அதாவது போரியை ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே போரெல்லாம் அதாவது நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒத்திகை வீடியோ ஒரு ஸ்கூலில் நடத்தியிருக்காங்க. ஸ்கூலில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வார் நடந்தால் அந்த டேபிள் கீழே போய் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இதை இன்டர்நேஷனல் மீடியாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இவ்வளோ பிரச்சனை போயிருந்தா கூட அப்போ கூட நம்மளுடைய அந்த இந்த பார்டர் இருக்குல்ல, அதாவது எல்ஓசி, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க ஃபயர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவும் அதுக்கு பதிலடி குத்தினே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் பார்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பங்கர்ஸ் எல்லாம் இருக்குது பாகிஸ்தான் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாருமே இந்த மாதிரி போர் நடந்ததுன்னா நிறைய பங்கர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி போர் வர நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பங்கருக்குள்ள அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பண்ணுறதெல்லாம் பார்த்து அமெரிக்கா என்ன பண்ணிச்சுன்னா இல்லை நாங்கள் இனிமேல் பாகிஸ்தானுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் இந்தியாவுக்கே சப்போர்ட் பண்ணுறோம், அதாவது டெரரிஸ்ட்டுக்கு நாங்கள் அகேன்ஸ்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க நம்மளுடைய ஐபி, அதாவது இன்டர்நேஷனல் பார்டர் இருக்குல்ல, அது பக்கத்தில் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா வார் சமயத்தில் எப்படியெல்லாம் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணோம், எப்படியெல்லாம் லேண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இது கூடி சீக்கிரத்தில் மாற வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இப்போ வெறும் ட்ரைனிங் தான் நடந்திருக்கு. ஆனால் மறைமுகமாக நிறைய தாக்குதல்லாம் நடந்திருக்கு. ட்ரேடிங் எல்லாம் கட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுக்கு டைரக்ட் ட்ரேடிங் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா சைனா, மியான்மர், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் சுதந்திர அடையத்துக்கு இந்தியா தான் சப்போர்ட்டே பண்ணுச்சு. ஏன்னா பங்களாதேஷ் ரொம்ப மோசமான இருக்கும்போது இந்தியா தான் அவங்களுக்காக போர் பண்ணி பங்களாதேஷுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்து, என்னதான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு நன்றி நம்ம கூடவே போர் தொடுக்கிறதுக்கு பாகிஸ்தானை கூட சேர்ந்து வரானுங்க. பரவாயில்ல, வரட்டும், நம்மளுக்கு எந்த பக்கம் வந்தாலும் அடிக்க ஆளுக்குது, தான் பார்க்கட்டும், அப்ப பாத்துக்கலாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நேற்று வரையும் அவங்களுடைய மக்கள் எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க இப்போ வாகா பார்டரில் இப்போ ஓப்பன் பண்ணி அவங்களோட மக்களை திரும்ப கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அதோடைய ஐபி பார்டர், அதாவது இன்டர்நேஷனல் பார்டரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க.